ஹலோ நண்பர்களே, லாஸ்ட் வீடியோவில் கேரட் அல்வா பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பண்ணி என்னவோ பல நாள் ஆயிடுச்சு. பட் வீடியோ இப்போ தான் ரெடியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். கேரட் வந்து ஸ்டீம் பண்ணி கிரைண்ட் பண்ணி இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி எல்லாமே சேம் தான். சுகரு, பால் எல்லாமே ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பட் என்னன்னா இதோட டேஸ்ட்டை விட நம்ம கிரேட் பண்ணி பண்ணுற டேஸ்ட்டே எனக்கு பெட்டராக தோணுச்சு. இது என்னன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி பண்ணதுனால அந்த திக்னஸ் வந்து ரொம்ப நேரமாகியும் வந்து அந்த அளவுக்கு அச்சீவ் ஆகலை. பட் கன்சிஸ்டன்சி ஓகே தான். பட் கொஞ்சம் வாட்டரியாகவே இருந்துச்சு. அது வெந்ததுனால சீக்கிரமாகவே கொதிக்கிற பால் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. பட் வந்து இது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் அண்ட் வந்து கோவா இது ரெண்டுமே போட்டிருந்தோம்னா இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கும். பட் இதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பட் கன்சிஸ்டன்சி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி இல்லை, கொஞ்சம் வாட்டரியாக தான் இருந்தது. நான் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட இதை குக் பண்ணியாச்சு. அது இன்னும் நமக்கு டேஸ்ட் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துட்டேன். ஆனால் ஓகே, ஓரளவுக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி அச்சீவ் ஆச்சு. ஆனால் பர்ஃபெக்டாக அச்சீவ் ஆச்சு அப்படின்னா இல்லை. இது கூட கோவாவும் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் சீக்கிரமாக இதே மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி கோவா அண்ட் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இதே மாதிரி இன்னொரு கேரட் அல்வா வீடியோவும் வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன்.